ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மல்லு மத்ராசி. இன்றைக்கி நம்ம எங்கே ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா மூணாரில் ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டே பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்படி தேடி கேரளா வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டோட சைட்டில் போயிட்டு ஒரு நேஷ்னல் பார்க், ஆனமுடி ஷோலா நேஷ்னல் பார்க்கில் இருக்கிற இந்த மெத்ஹாப் லாக் ஹவுஸ் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். நான் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலனால ஒரு சோலோ ட்ரிப்பாக தான் போயிருக்கேன். காட்டுக்குள்ளே தனியாக ஒரு ஃபாரஸ்ட்டு ஸ்டே எப்படி இருக்குன்ட்டு நம்ம போகிற வழி இன்றைக்கி டே 1 என்னென்னா, நம்ம கிட்டத்தட்ட நம்ம குண்டல டேம், மூணார்லேருந்து குண்டல டேம்லேருந்து நியர்லி 7 கிலோமீட்டர்ஸ் டுவார்ட்ஸ் நம்ம காந்தலூர் ரோடு பிடிக்கணும். அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ஃபாரஸ்ட் ரூட்டு, பர்மிஷன் இந்த மாதிரி புக்கிங் இருக்கிறவங்க ஒண்டி தான் போகணும். அந்த மாதிரி நம்ம ரூட் பார்த்துருப்பீங்க. அது வழியாக வந்து நான் இப்போ எப்படியோ ஆனமடி ஷோலா நேஷ்னல் பார்க் ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர்ஸில் 5 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோட். கேர்ஃபுல்லாக வாங்க. 4x4 வெஹிக்கிள் இல்லை கவர்டு வெஹிக்கிளில் வாங்க. ஓன் ரிஸ்கில் தான் வரணும். நம்ம இங்கே என்ட்ரி எல்லாம் போட்டு நம்ம இந்த மெத்ஹாப் லாக் ஹவுஸில் தான் நம்ம இருக்கோம். இதில் 2 டைப் லாக் ஹவுஸ் இருக்குது. இதில் வந்து B2 B1 வந்து இன்னும் கீழே இருக்குது. இதுதான் இருக்குதுல ஹைட்டில் இருக்குது. வாங்க இந்த லாக் ஹவுஸோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா, என்னடா ஏதோ ஒரு மலையோட மண்டையில் மேலே உச்சியில் இருக்கேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க ஐஸ், ஆக்சுவலாக நம்ம இருக்கிறது இப்போ மூணார் பக்கத்தில் ஆனமுடி பற்றி தெரியும் இல்லையா? ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா. அதே மாதிரி ஆனமுடி ஹில்ஸில் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆனமுடி ஷோலா நேஷ்னல் பார்க் காட்டுக்குள்ளே ஒரு ஸ்டே, அதுக்காக வந்திருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேயிலை தோட்டம்லாம் தெரியும், அது வேறு யார்தோ. ஆனால் உங்களுக்கு ஆக்சுவலாக இது ஆனமுடி கிடையாது. நான் காட்டுறேன் எங்கே தங்கியிருக்கோன்னா. பாருங்க, இதுதான் நம்ம லாக் ஹவுஸ். இன்னைக்கு இங்கே தான் ஸ்டே. ஆக்சுவலாக இது காட்டுக்குள்ளே இருக்குது. ஆனமுடி ஷோலா நேஷ்னல் வைல்டு லைஃப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பனிலாம் சூழுது. சன்செட் இப்போ தான் ஆயிடுச்சு, வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த லாக் ஹவுஸ் பேர் மத்தாப் இல்லை, மெத்ஹாப் லாக் ஹவுஸ். இது B2, இதேமாதிரி B1 வேறு ஒன்று இருக்குது அது கீழே. ஆனால் இதுதான் இருக்கிறதுலே ஹைட்டான இடத்துல இருக்குது. நம்ம கேரளா வைல்ட் லைஃப்பில் போயிட்டு நம்ம அவங்க சைட்டில் போயிட்டு இது புக் பண்ணோம். ஆக்சுவலாக 2 பேர் தான் ஸ்டே பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு 1000 rupees பே பண்ணால் 3 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். சோலார் பவர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபார் எலக்ட்ரிசிட்டி அண்டு ஹாட் வாட்டர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கிறோன்ட்டு. ஆக்சுவலாக நான் அதுதான் ஆனமுடின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஆனால் அது ஆனமுடி கிடையாதான். தோ அங்கே பனி சூழ்ந்து மேலே ஒரு உச்சி எடுத்து பாருங்கள், அந்த மரத்துக்கு பேக்கில். அதுதான் ஆக்சுவலாக ஆனமுடி ஹையஸ்ட் பீக். அதோட முக்கால்வாசி தூரத்தில் இருக்கிறோம். அங்கே லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ஹட்டு மயிலாக தெரியும், ஒரு மட் ஹவுஸ் இருக்குது. அங்கே லாஸ்ட்டில் அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிற இதுதான் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். அது இங்கே உள்ளே வர்றதுக்கான என்ட்ரி. அங்கே தான் நம்ம வாட்சர் இருக்கார், வார்டன்லாம் இருக்கிற இடம். இங்கே பாருங்கள், பனி அப்படியே சூழ ஆரம்பிச்சிச்சு. குளிர்னா குளிர், என்ன சொல்கிறது, ரொம்ப குளிராக இருக்குது. மூணாரோட பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து மூணார் கொஞ்சம் தூரம் இருக்குது, ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது நம்ம கரெக்டாக வந்த வழி பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேமுக்கு அப்புறம் குண்டலா டேம் இருக்கும். அந்த டேம்லேருந்து டேமுக்கு உள்ளே, அந்த டேம் வழியாக உள்ளே வந்துட்டு அப்புறம் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வரணும். வர்ற வழி பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணுன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். ஒரு 4-5 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு தான். நம்ம ஆஃப் ரோட் 4x4 வண்டியிலலாம் தான் வர முடியும். ஆனால் நான் 4x4 வண்டியில் வரல. நம்மளுக்குன்றக்கு ஒரு ஆஃப் ரோடு வண்டி, நம்ம செல்லக்குட்டி இங்கே இருக்கு பாருங்க. ஆஃப் ரோட்லாம் தாண்டி இந்த வழியாக வந்திருக்காங்க. இங்கே வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. எப்படியோ நம்ம சும்மா விடுவோமா? ஓகே. இது பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த செவுறு பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டில் இருக்குது. எதுக்குன்னா உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. இங்கே யானையெல்லாம் வரும். இது காட்டுக்கு நடுவில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் ஃபுல் டீப் ஃபாரஸ்ட் தான் ஆனமுடி வைல்ட் லைஃப். இது நேஷ்னல் பார்க்கு. இது பாருங்க, இது சின்ன கேப் தான், கொம்பெல்லாம் வச்சுருக்காங்க. செவுறு ரொம்ப ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா?
செம்ம ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இதான் லாக் ஹவுஸு. லாக் ஹவுஸ் உள்ள ஒரு டூர் காட்டுறேன். அதேமாதிரி இங்கேருந்துலாம் மிருகம் வருமான்னு கேட்டால் மிருகம்லாம் வராது. ஏன்னா இங்கே பாருங்கள் ரொம்ப டீப்பாக இருக்குது. குரங்கெல்லாம் வரும்னாங்க. அதே மாதிரி காட்டு எருமைலாம் வரும். ஆனால் இது பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க நைட்டுன்ட்டாங்க. அதேமாதிரி இந்த ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு நைட்டு வந்து என்னன்னு தருவாங்க உங்களுக்கு ஃபுட்டு. நம்ம வாட்சர்கிட்ட சொல்லிடணும். ஆக்சுவலாக இன்னைக்கு டேட்டுக்கு நாளைக்கு பார்த்துருந்தேன். நாளைக்கு கிறிஸ்மஸ் முன்னாள் நாள்னால ஃபுல் புக்கிங். இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்ததுனால இன்னைக்கு வந்துட்டேன். பாருங்க அப்படியே பனி சூழ்ந்து வேற லெவலில் இருக்குது. இன்னைக்கு இந்த காட்டிலேயே 2 வாட்சரும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம். வேற யாருமே இல்லை. இன்னைக்கு சோலோவாக ஸ்டே பண்ண வேண்டியதான் காட்டுக்கு நடுவில். அதே மாதிரி அந்த வழி போகுது இல்லையா, அது அந்த வாட்ச் டவராண்ட போங்க அப்புறம் பனி அப்படியே சூழ்ந்துட்டு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து கீழெல்லாம் தேயிலை தோட்டம் இருக்குது. அது வேற யாரோ ப்ராப்பர்ட்டி. ஆனால் இந்த வாட்ச் டவருக்கு இப்படிக்கா பார்த்தீங்கன்னா ஃபுல் டீப் ஃபாரஸ்ட் இந்த பக்கம். ஒரு 7 கிலோமீட்டர் அங்கே நம்மளுக்கு அலௌடு கிடையாது. வெறும் கவர்மெண்ட் ஒஃபிஷியல்ஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் ஆள் போவாங்க. அது இல்லாமல் ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டு இருக்குது. அதேமாதிரி அந்த ஃபாரஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காந்தல்லூர், தமிழ்நாடு. ஆனால் அந்த பக்கம்லாம் அலௌடு கிடையாது. இப்போ கிளைமேட்டு செம்மையாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ணலாம். பாருங்கள் அந்த மரம்லாம் அப்படியே கவர் ஆகிட்டு போகுது பாருங்கள். ரொம்ப குளிருது. என்னால் பேசக்கூட முடியல. அதேமாரி ஃபுட்டு பற்றி சொல்லணுன்னா அவங்க ஃபுட்டு வச்சுருவாங்க. இன்றைக்கி யாரும் கெஸ்ட் இல்லைன்னு நினச்சாங்க. நான் சர்ப்ரைஸாக வந்தேன். அவங்களே எப்படி தனியாக நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே எப்படி 4 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி வரீங்க அப்படின்னாங்க. சரி நம்மளுக்கு தான் பயன்றதே இல்லையே. ஒரு மனுஷனை பயந்தா போதும். மிருகம்லாம் பயப்பட தேவையில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 2-3 யானை சுற்றி இருந்ததுன்னாங்க. நேற்று பார்த்தாங்களா ஒரு 3 யானை. ஃபேமிலியோட தான் 2 பெரிய யானை ஒரு குட்டி யானை இருந்துச்சான். அதே மாதிரி அந்த பக்கம் சொல்லியா டீப் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 லெப்பர்டு வந்து சுற்றிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. கால் பாதம்லாம் பார்த்தாங்களாம். நேற்று சர்ச் பண்ணாங்களாம். எல்லாம் இருந்துச்சான். கேமராலாம் மாட்டியிருக்கான். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க சொன்னாங்க. பார்ப்போம் என்னன்ட்டு. ஓகே. என்னால் இங்கே நிற்க முடியல பாருங்கள். அந்த பக்கம் இருக்கிற மலை கவர் ஆகிடுச்சி. அதேமாதிரி மிஸ்ட்டு பாருங்களேன், ஃபாகு. இந்த பக்கம் இருக்கிற மலை சுத்தமாக அந்த மரமே காணாமல் போயிடுச்சு. வாங்க உங்களுக்கு லோக் ஹவுஸ் உள்ள எப்படி இருக்குன்னு காட்டுறேன். தனியாக இருக்கிறேன்னு நினச்சேன். ஆனால் பாருங்க நம்ம செல்லக்குட்டி ஒருத்தன் இருக்கிறான். கரெக்டாக பார்த்தோன்னே ஓடி வந்துட்டான். நம்மளுக்கு சேஃப்டியாக எந்த கெஸ்ட்டு வந்தாலும் பாசக்கார பையன் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம திருப்பி போகிற வரைக்கும் அவங்க தான் இருப்பான். கீழே தான் போக மாட்டான். வேறு இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. நான் வரும்போது எடுத்தது. நாங்கள் எவ்வளோ ஹைட்டில் கட்டி வச்சோம். இதெல்லாம் செம்ம டீப்பாக இருக்குது. அந்த பக்கம் விழுந்துருவோம். சரி நான் உங்களுக்கு லாக் ஹவுஸ் உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம லாக் ஹவுஸ்குள்ளே போகலாம். பாருங்க சோலார் பவர்டு வாட்டர் ஹீட்ரு. அதுமாதிரி இந்த தண்ணிலாம் பாருங்களேன். அவங்களுக்குலாம் தண்ணியெலாம் எடுக்கவே தேவை. நேச்சுரலாக மலையிலேருந்து வர்ற தண்ணியை அப்படியே எடுத்து டேங்க்கில் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. கேம்ப் ஃபயர்லாம் யாரோ போட்டுக்கிறாங்க. 2 நாள் முன்னாடி கெஸ்ட் இருந்தாங்க நாங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் நல்லா டீப்பாக இருக்குது. இங்கேருந்து அப்பப்போ 2-3 மான் வரும்னாங்க. சிங்கம் புலி கரடிலாம் வராமல் இருந்தால் போதும். மிச்சபடி எல்லாம் சேஃப் தான். அதை பாருங்கள் அந்த பக்கம் ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டு. அதே மாதிரி நம்மளுடைய லாக் ஹவுஸ் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. இது பேர் தான் மத்ஹாப் லாக் ஹவுஸ். இது வந்து B2 நம்பரு. B1 இருக்கும், அது ரொம்ப கீழே. B2னே பார்த்து பண்ணுங்க. அங்கே பாருங்க எப்படி பனி போகுதுன்ட்டு. B2 நம்ம உள்ளே வரும்போது எப்படின்னா பாருங்க. ஓகே டேபிள் மாதிரி இருக்குது. கேதர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணலாம். ஒரு விண்டோ இருக்குது. உங்களுக்கு உள்ளே போனால் எஸ் நான் பேகெல்லாம் வச்சுருக்கேன். சோலார் பவர்டு லைட்டிங் நல்லாயிருக்கு. ஃபுல்லாக வுட்டு இருக்கிறனால உள்ளே அவ்வளோ குளிர் தெரியாது. வுட்டு கிடையாது, ஒரு MDF தான். பெட்டு அவர் வந்தார் வாட்சர் அண்ணன். எல்லாம் பெட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கே சோலார் பவர்டு பேட்டரி இருக்குது. நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் ஒர்க் ஆகல, ஆனால் பரவாயில்ல.
கீழே போய் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஒரு விண்டோ இருக்குது வியூ மாதிரி, பின்னாடி காடு தான். காட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன வியூ, காடு தான் தெரியும். இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, வாட்சறது ஏன்னா இங்கே இது லைட் அடிக்கலாம், எதனா வாட்சரை கூப்பிடலாம் கத்தி. இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய அம்யூனிட்டிஸ்லாம் இருக்காது, ஏன்னா ஃபாரஸ்ட் இல்லையா. காட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, லக்ஸுரியெல்லாம் பார்க்க முடியாது, ஆனால் டீசெண்டாக இருக்குது சொல்லி ஆகணும். ரெஸ்ட் ரூமும் பரவாயில்ல, காட்டுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் இருக்குது, ரொம்ப டீசெண்ட் தான். இந்த இதுலேயே வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஓகே தான், ஒரு டீசெண்டான ரெஸ்ட் ரூம் தான் சொல்ல முடியும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. எஸ், இப்போ இன்னைக்கு ஸ்டே இந்த மத்ஹாப் லாக் ஹவுஸ், ஆனமுடி வைல்ட் லைஃபு, கேரளா வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா அவங்க இதில் அக்கமடேஷனில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய காட்டும். அதேமாதிரி வட்டவடா இருக்கு இல்லையா, வட்டவடா, மறையூர், வட்டவடா பாம்பாடும் ஷோலா நேஷ்னல் பார்க்கில் இருக்குது ஸ்டே. இது பார்த்தீங்கன்னா ஆனமுடி ஷோலா நேஷ்னல் பார்க். ஆனால் பாம்பாடும் பாலெல்லாம் நம்ம அந்த வட்டவடா போகிறப்போ செக் போஸ்ட் தாண்டி ரோடெல்லாம் சூப்பராக இருக்கும், நிறையா வண்டி வருது. இங்கே என்னன்னா வந்த 10 கிலோமீட்டருக்கு ஒரு மனுஷன் கூட வரல, சூப்பராக இருக்குது. வாங்க, சூப்பரான வியூ. அங்கே அப்படியே பனி வந்து என்னால் பேசக்கூட முடியல, அவ்வளோ அப்படியே சீக்கிரம் காதெல்லாம் மூடிட்டு சுருண்டு படுத்துடணும். இப்போ பாருங்க, இவன் ஏதோ கடிச்சுன்னு உட்காந்துட்டு. இப்போ பாருங்க, உங்களுக்கே தெரியும் பாருங்க, அந்த மரம்லாம் கவர் ஆயிடுச்சு, பனி எப்படி போகுது, சூப்பர்ல. சொன்னேன் இல்லையா, பெரிய யானைலாம் உள்ளே வராமல் இருக்கும், அதுக்கான செட்டப்பு தான் இது. இதெல்லாம் கொம்பெல்லாம் வச்சு அடக்கினோம் நைட்டு. அதே மாதிரி ஃபுட்டு சொல்ல மறந்துட்டு இல்லையா, ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வில்லேஜ் ஃபுட்டு மாதிரி அவங்க, நான் சொன்னேன் எனக்கு ஸ்பெஷலாலாம் ஒன்றும் வேணாம், எதனா சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா செஞ்சு தரலான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுவே போதும்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நைட்டு கஞ்சி வைப்போம், அதே மாதிரி பயிரெலாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு வெஜ்ஜீஸ் தான். ஏன்னா காட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெஜிடேரியன் ஒண்டி தான் சாப்பிட்ணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்சாங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு மிருகம்லாம் வரும், மிருகம்லாம் புலிலாம் வேற இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க, எப்படின்னு தெரியல. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த விண்டு மூவ் ஆகுதுன்னு. அதுதான் நம்ம மட் ஹவுஸ், அதுக்கு பின்னாடி அந்த வாட்சரோட ரெஸ்ட் ஹவுஸே காணும். இப்போ சொன்னேன் இல்லையா, பாருங்க, இதுதான் நம்ம லாக் ஹவுஸ். நம்ம செல்லக்குட்டி இங்கே நிப்பாட்டிக்கிறேன், கூடவே இருக்கணும் எப்போவுமே. ஓகே, இப்போ ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு, சன்செட் பார்க்க முடியல, லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. நான் உங்களுக்கு காலையில் வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ ரொம்ப குளிராக இருக்குது, என்னாலே நிற்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி வந்தனால. பாருங்களேன் என் பக்கத்துலேயே எப்படி போகுது. ஓகே, காலையில் பார்க்கலாம் காய்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் லேட் நைட் ஆகுது. ஈவினிங் ஒரு 7 o'clock மேலெலாம் வெளியே அதிகமாக சுற்றாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அனிமல்ஸ்லாம் இறங்குற டைம். அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு Day 2 வீடியோவோட சந்திக்கிறேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கு இதெல்லாம் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on Day 2.